வாங்க, என்ன வேணும்? ஒரு பென்சில் கொடுங்க. இந்தாங்க. எவ்வளோங்க இது? 5 ரூபாங்க. 5 ரூபாயா? என்னங்க சொல்றீங்க? ஏன் மேடம் அதிகமாக சொல்லிட்டேனா? எல்லா கடையிலும் 5 ரூபாய் தானே? நாங்களும் சென்னையில ஃபேன்சி கடை வச்சிருக்கோம். இங்க பாட்டி வீட்டுக்கு வந்தேன். நார்மல் பென்சில் தான் 5 ரூபா. இந்த மாதிரி எரேசர் வச்சதெல்லாம் 7 ரூபா. இப்படி நஷ்டத்துக்கு விற்கிறீங்க. நஷ்டத்துக்கு விற்கிறோமா? இந்தாங்க 7 ரூபா பிடிங்க. சரிங்க. அடுத்து கேட்ரிட்ஜ் பென் ஒன்று கொடுங்க. இந்தாங்க 25 ரூபாய். 25 ரூபாயா? எங்க கடையில இது 30 ரூபாங்க. 30 ரூபாயா? நம்ம ரேட்டை குறைச்சி சொல்கிறோமோ? நார்மல் பென் தான் 20 ரூபா 25 ரூபான்னு வரும். டேங்க் பென்லாம் 30 ரூபாய்க்கு மேலே தான் வரும். நீங்க எப்பயாச்சும் தான் கடையில இருப்பீங்களோ? ஆமாங்க, நான் வேற ஜாப்ல இருக்கேன். ஃப்ரீ டைம் மட்டும் தான் கடையில் இருப்பாங்க. இப்படி இருந்தா எப்படி? பிடிங்க 30 ரூபா. அந்த யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் வந்துட்டாங்க. 90 ரூபாய்க்கு வந்திருக்கு. நம்ம 100 ரூபாய்க்கு விற்போம். இதுக்கு அவங்ககிட்ட கேட்போம். இந்தாங்க மேடம். இது எவ்வளோங்க? இல்லை மேடம், இது புதுசாக வந்திருக்கு, ரேட் தெரியல. உங்கள் கடையில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டை நீங்கள் கொடுங்க மேடம். ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த பாக்ஸ்லாம் பசங்க 50 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டாங்க சார். எங்கள் கடையிலேயே இது 50 ரூபா தான். பிடிங்க 50 ரூபா. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிட்டாங்களே.